இப்போது உற்பத்தியின் கொள்ளளவு அதிகரித்துள்ளது, இன்னமும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. எமக்குள்ள மிகவும் பெறுமதியான வளமே காற்றாகும். பெறுமதிமிக்க சூரிய சக்தி, இவைகளை நாம் ஏற்றுமதி செய்ய முடியும். அதே போன்று சூரிய சக்தி தொழில்நுட்பம் விருத்தியடைந்துள்ளது. 1400 மெகாவாட் சூரிய சக்தி துறையில் உள்ளது. அதனால் இந்த துறையை நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும். எமக்குள்ள மிக முக்கியமான பிரச்சினை டிரான்ஸ்மிஷன் பிரச்சனையாகும். பானந்துறை கட்டமைப்பில் பிரச்சனையை ஏற்படுத்திய குரங்கும் இன்று வரலாற்றில் இணைகின்றது. அந்த கட்டமைப்பில் உள்ள பலவீனம் என்ன என்று காட்டி கொடுத்து தனது உயிரையே அந்த குரங்கு தியாகம் செய்தது. 710 மெகாவாட் காற்றாலை ஊடாக மின்சாரத்தை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். அது வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படாவிட்டாலும் அவ்வாறான முன்மொழிவு உள்ளது. மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தியினை எடுத்துக்கொண்டால் எதிர்வரும் 2 வருடங்களுக்குள் 1972 மெகாவாட் மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம். அதேபோன்று கரவலப்பட்டி மின்கட்டமைப்பும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாகவும் 650 மெகாவாட் மின் உற்பத்தி கட்டமைப்பை நிர்மாணிக்கவும் தீர்மானித்துள்ளோம். இந்த நேரத்தில் நான் ஒரு விடயத்தை எரிசக்தி அமைச்சருக்கு கூற வேண்டும். நீங்கள் ஒரு தவறை விட்டீர்கள், அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொப்பி வியாபாரி கதையை போன்றே அந்த குரங்கு கதையும் உலகத்திற்கு சென்று விட்டது. இருப்பினும் இது தொடர்பில் ஆராயாமலேயே இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளீர்கள். அரசாங்கத்திற்கு பொறுப்பாக செயற்படும் ஒருவர் இவ்வாறு கருத்து தெரிவிக்க வேண்டாம். 18ஆம் தேதி அது குரங்கினால் இடம்பெறவில்லை என இலங்கை மின்சார சபை கூறியுள்ளது. இலங்கை மின்சார சபை ஒரு கதையை கூறுகின்றது. நீங்கள் இதனை கேட்டால் வேறொரு கதையை கூறுகின்றீர்கள். நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம் எனவும் கூறுகின்றீர்கள்.